வணக்கம் மக்களே! என்னடா வாழைக்காட்ட சுத்தி சுத்தி காமிச்சுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த வாழையில இப்படி இருந்த வாழைய தான் ஃபுல்லா சுத்தம் பண்ணி, இந்த மாரி மாத்திருக்கேன்னு சொல்ல வந்தேங்க. அதத்தான் சொல்ல வந்துறேன், சொல்ல போறேங்க. ஏன்டா அப்படி சுத்தம் பண்ற? எதனால சுத்தம் பண்ற? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சுத்தம் பண்றதுனால தான் வந்து நம்ம வாழைக்காட்டுக்கு வாழையில வந்து வண்டு வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம கொசு வராம இருக்கும் மக்களே மெயினா. வண்டு வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு வாழைக்கு வந்துருச்சுன்னா மடி 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 அடுத்தடுத்த வாழைக்கு வந்துட்டே இருக்குங்க. எப்படி இருந்தாலும் வண்டு வரத்தான் செய்யும். நீ அப்படி அடிச்சு அறுத்து விட்டீன்னா ஒரு வாழைக்கு வண்டு வராத காப்பாத்திருவியான்னு கேட்டீங்கன்னா, அது முடியாதுங்க. எப்படி இருந்தாலும் வர்ற வண்டு வந்து தான் தீரும். எதுக்கு நம்ம இப்படி சுத்தமா வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு நல்லதுங்க. நம்ம சேஃப்டியா வச்சுக்கலாம். அதனால தாங்க சுத்தம் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைக்கு வந்து 8 மாதம் ஆச்சுங்க. 8 மாதம் முடிஞ்சுது. 9வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா, இது ஒரு 6 மாசத்து சமயத்தில வந்து அந்த இடையில கட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாரி கட்டி விட்டோம். எதனால கட்டினேன்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்டையெல்லாம் உறிஞ்சு உறிஞ்சு வர ஆரம்பிச்சதுங்க. அதனால கட்டி விட்டோம். என்ன வாழைன்னு பார்த்தீங்கன்னா, இது குண்டால் நேந்திரங்க. குவிண்டால் நேந்திரம்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல குண்டால் நேந்திரம்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல. இது பேர் வந்து குவிண்டால் நேந்திரங்க. அதில வந்து இந்த பட்டை உரியிற ப்ராப்ளம் இருக்கிறனால நாங்க கட்டி விட்டோம். இப்போ வந்து அந்த கட்ட அறுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறோங்க. எதுக்காக கட்டணும்னு பார்த்தோம்னா, பட்டை உரியிறதுக்காக ஒண்ணும், அப்புறம் 2வது வந்து மருந்து அடிக்கிறதுக்காக. இந்த மாரி கீழ பட்டை உறிஞ்சு கிடந்துச்சுன்னா மருந்து அடிக்க முடியாதுங்க. அதில பட்டதுன்னா வந்து மருந்து எஃபெக்ட் வாழைக்கும் காமிக்கும். ஏதோ ஒரு வாழையில பார்த்தா வண்டு நெறைய இருந்துச்சுங்க. 2, 3 இருந்துச்சு. அதை நான் காமிக்கிறேன். அடுத்த வீடியோ கிளிப்பில் காமிக்கிறேன். காமிச்சுட்டு அதுக்கு நம்ம எப்படி வண்டு வராம வந்த வண்ட வண்டு வந்த வாழைய எப்படி காப்பாத்துறோங்கிறத அடுத்த வீடியோல சொல்கிறேங்க. பார்த்துங்க. நம்மளையும் மதிச்சு 4, 5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி மக்களே! வணக்கம்.